சட்டமைய உறவுகளுக்கு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இப்போது இந்த கொரோனா சமயத்தில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் சரியான சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணல, அல்லது ரேட் ஹைக் பண்ணி விற்கிறாங்க. இப்படின்ற ஒரு சில காரணங்களால் கடைகள் சீல் வைக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு வருது இப்போ வரைக்கும். அது சம்மந்தமான ஒரு விஷயத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒருவேளை ஒரு கடையை ப்ராப்பர் அத்தாரிட்டிஸ் சீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி அந்த சீலை எப்படி நம்ம டீசீல் பண்ணணும், அதற்கான ஒரு ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். யாரெல்லாம் சீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முனிசிபாலிட்டிஸ் சீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த அத்தாரிட்டிஸ் சீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபுட் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் கலெக்டர்ஸ். இது போல் எங்கே லா வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த கடைகளை சீல் பண்ணுறதுக்கான ஒரு ஃபுல் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை ஒரு கடையை சீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த அத்தாரிட்டி அதை சீல் பண்ணாங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதை பார்த்துட்டு ஒருவேளை முனிசிபாலிட்டி சீல் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த முனிசிபாலிட்டி அத்தாரிட்டி சீல் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட உங்களோட அந்த வேலிட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணணும். பண்ணிவிட்டு ஒருவேளை அவங்க ஏதாவது ஃபைன் அமௌண்ட் அங்கே இம்போஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபைன் அமௌண்ட்டை கண்டிப்பாக பே பண்ணணும். பே பண்ணதுக்கப்புறம் அதே அத்தாரிட்டி கண்டிப்பாக அந்த சீல் பண்ண ஒரு கடையை டீசீல் பண்ணி கொடுப்பாங்க. இன்கேஸ் அந்த அஃபென்ஸோட அந்த நேச்சரை பொறுத்து ஒருவேளை ஒரு ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டீசீல் பண்ண மாட்டாங்க. இதை நம்ம ஒரு சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த ஒரு தவறு நடக்குதோ அந்த தவறோட அந்த தன்மையை பொறுத்து தான் திருப்பி அதை டீசீல் பண்ணணுமா அப்படின்ற ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா எந்த அத்தாரிட்டி சீல் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக இருக்குது. இப்போ முனிசிபாலிட்டியை பொறுத்தளவுக்கு முனிசிபாலிட்டியில் இருக்கவங்க சீல் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் கமிஷனரை போய் பார்த்து அதற்கான ஒரு லெட்டரையோ அல்லது ஒரு ரெக்வஸ்டேஷன் கொடுத்து நீங்கள் திருப்பி டீசீல் பண்ணிக்கலாம். ஒருவேளை அது இல்லை கண்டிப்பாக திறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அது வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு வரலாம். இதுதான் இப்போ வரைக்கும் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருது. இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாஸ்க் ரேட் அதிகமாக விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் ஒரு ஃபார்மசியை சீல் பண்ணியிருந்தாங்க. அதில் சீல் பண்ணது பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் போலீஸ்க்கு போச்சு. போலீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சீல் பண்ணாங்க. ஒருவேளை ஃபுட் அடல்ட்ரேஷன் ஏதாவது நடக்குது, கலப்படம் நடக்குது அப்படின்னா ஃபுட் சேலை சார்ந்தவங்க கண்டிப்பாக அதை சீல் பண்ணுறதுக்கான ஒரு ரைட் அவங்களுக்கு இருக்குது. இது போல் எந்த இடத்துல லா வயலேட் ஆகுதோ அந்த ப்ராப்பர் டிபார்ட்மெண்ட் சீல் பண்ணுறதுக்கான ஒரு ரைட்டை நம்ம இந்திய சட்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சட்டமயில் தெரிந்த உறவுகளுக்கு நன்றிகள்.